நீங்க ஃபில் பண்ணி குடுத்த உங்க எஸ்ஐஆர் ஃபார்ம, உங்க பிஎல்ஓ ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாரான்னு, உங்க மொபைல்ல நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அத எப்படி செக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். உங்க மொபைல்ல கூகுள் பிரவுசர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல voters.eci.gov.in டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்க எஸ்ஐஆர் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு நீங்க இங்க லாகின் பண்ணணும். நீங்க லாகின் பண்றதுக்கு நீங்க முதல்ல சைன் அப் பண்ணணும். அதுக்கு இங்க உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழ தெரியிற கேப்சாவ என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ இருக்கு பாருங்க. அது கிளிக் பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் நேம்ல உங்க பேர வோட்டர் ஐடில இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. லாஸ்ட் நேம் கட்டாயம் என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆப்ஷனல் தான். இப்போ ரீசென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வோட்டர் ஐடில கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க லாகின் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க எஸ்ஐஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்கு உங்க மொபைல் நம்பர் இல்ல உங்க வோட்டர் ஐடி நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழ தெரிய கேப்சாவை என்டர் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வோட்டர் ஐடில கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் கிளிக் பண்ணுங்க. ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதுல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இங்க செலக்ட் ஸ்டேட் கிளிக் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு கீழே இங்க உங்க எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வரும். இந்த மாதிரி மெசேஜ் வந்தாலே உங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி சப்மிட் ஆயிடுச்சு அர்த்தம். இதை தவிர வேற ஏதாவது மெசேஜ் வந்தா உங்க பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணுங்க.